வணக்கம். 2026ல இன்ஜினியரிங் சேர போறீங்களா? அப்போ உங்களுக்காகவே விழுப்புரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதோட டிஎன்ஏ கோட் 1013. வாங்க இந்த காலேஜ் பத்தின முழு விவரங்களையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இது அண்ணா பல்கலைக்கழகத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல வர்ற ஒரு அரசாங்க கல்லூரி. இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது. ஆமா, 100% அட்மிஷனும் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா தான் நடக்குது. அதனால உங்க கட் ஆஃபுக்கு வெளிப்படையால ஒரு சேர்க்கை உறுதியா இருக்கும். வாங்க முதல்ல இந்த காலேஜோட அடிப்படை அடையாளம் என்னன்னு பாத்துடலாம். காலேஜோட முழு பெயர் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு நேரடி உறுப்பு கல்லூரி. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அட்மிஷன் முழுக்க முழுக்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான். இது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. பசங்க பொண்ணுங்க 2 பேருமே சேர்ந்து படிக்கலாம். ஓகே, அடுத்ததா இந்த காலேஜோட வரலாறு, அதுக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரங்களை பத்தி பார்ப்போம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 2009ல நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால தொடங்கப்பட்டுச்சு. எதுக்குன்னா, முக்கியமா விழுப்புரம் பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் தான். ஆரம்பிச்சதுல இருந்து நல்லபடியே இயங்கிட்டு வர்ற இந்த கல்லூரிக்கு வர்ற 2025-26 கல்வியாண்டுக்கு ஏஐசிடிஇ அப்ரூவலும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி, இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு? வாங்க பார்க்கலாம். மொத்தமா டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா இந்த காலேஜ்ல 300 சீட்ஸ் இருக்கு. ஆமா, மொத்தம் 300 இடங்கள். சரி, இந்த 300 சீட்ஸும் எந்தெந்த பிரான்ச்சுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 60 சீட் இருக்கு. அதே மெக்கானிக்கல்ல தமிழ் மீடியம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியா 30 சீட் இருக்கு. அடுத்து இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ஐடி, இந்த 3 கோர் பிரான்ச்சஸ்லயும் தலா 60 சீட்ஸ் இருக்கு. அதோட இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷனோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 30 சீட் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு ஸ்பெஷலான புதுமையான கோர்ஸ் இருக்கு. அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே நடக்குது இல்லையா? அதனால இந்த துறைக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்கையும் தமிழ்லயே படிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்க தமிழ்லயே படிக்கலாம். இது மூலமா கான்செப்ட்ஸை ரொம்ப ஆழமா சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, படிப்பை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்காலர்ஷிப்ஸ் மற்றும் இதர வசதிகள். அதை பத்தி பார்க்கலாம். இது ஒரு அரசு கல்லூரியா இருக்கிறதுனால ஃபீஸ் பத்தின கவலை உங்களுக்கு பெருசா வேண்டாம். ஏன்னா தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கத்தோட பல ஸ்காலர்ஷிப்கள் இங்க கிடைக்குது. உதாரணமா SC/ST மாணவர்களுக்கு முழு கல்வி கட்டண சலுகை இருக்கு. BC, MBC, DNC மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க தான் உங்க குடும்பத்துல முதல் பட்டதாரினா அதுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் உண்டு. இது போக சென்ட்ரல் கவர்மெண்டோட OBC மற்றும் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணலாம். சோ தகுதி இருந்தா போதும், படிப்புக்கு பணம் ஒரு தடையா இருக்காது. வெளியூர்ல இருந்து வரீங்களா? ஹாஸ்டல் வசதி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. பசங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே தனித்தனியா சேஃபான ஹாஸ்டல் வசதி காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. இந்த காலேஜ் எங்க இருக்குன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல காகுப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. பக்கத்திலேயே விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இது தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஜங்ஷன். அதனால மாநிலத்தோட எந்த மூலையில இருந்து வர்றதுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இங்க நாங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வை தயார் செய்கிற நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுபோல இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பார்வையிடவும். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான ஆதாரம். நன்றி.